அருகே விவசாய நிலங்கள் வழியாக எண்ணெய் குழாய் பதிக்கும் திட்டத்தை கைவிடக் கோரி விவசாயிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதோடு பெண் விவசாயிகள் 5 பேர் தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. பாரத் பெட்ரோலியம் நிறுவனம் சார்பில் கோவை மாவட்டம் இருகூர் முதல் கர்நாடகா மாநிலம் தேவனஹந்தி வரையில் 340 கிலோமீட்டர் தொலைவிற்கு எண்ணெய் குழாய் அமைக்கும் திட்டம் நடைபெற்று வருகிறது. இதில் திருப்பூர் மாவட்டம் முத்தூரிலிருந்து கர்நாடகா மாநிலம் தேவனஹந்தி வரை நெடுஞ்சாலை மார்க்கமாக எண்ணெய் குழாய் பதிக்கப்படுகிறது. ஆனால் இருகூரிலிருந்து முத்தூர் வரை 70 கிலோமீட்டர் தூரம் விவசாய விளைநிலங்கள் வழியாக எண்ணெய் குழாய் பதிக்கும் பணியில் திட்டமிடப்பட்டுள்ளது. விவசாய விளைநிலங்கள் வழியாக எண்ணெய் குழாயை பதிக்கப்பட்டால் நிலத்தின் மதிப்பு சரிவதுடன் விவசாயம் செய்ய முடியாத சூழல் ஏற்படும். எனவே சாலை மார்க்கமாகவே எண்ணெய் குழாய் பதிக்கும் பணியை மேற்கொள்ள வேண்டும் என கோரிக்கை விடுத்தது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பிரதான சாலையில் வேலம்பட்டி டோல்கேட் பகுதியில் விவசாயிகள் இந்த பிரச்சனை தொடர்பாக சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் போராட்டத்தில் ஈடுபட்ட 4 பெண்கள் திடீரென மண்ணெண்ணெய் ஊற்றி தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதையடுத்து பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் தீக்குளிக்க முயன்ற பெண்களை தடுத்ததால் போலீசாருக்கும் விவசாயிக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதோடு தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் ஏராளமானோரை போலீசார் கைது செய்தனர். இந்த சம்பவம் காரணமாக திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வேலம்பட்டி டோல்கேட் பகுதியில் 1 மணி நேரத்திற்கு மேலாக பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது. தண்ணி